வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலா மிஷன். இன்றைக்கி நம்ம இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது 2017 நடந்த குரூப் 2 எக்ஸாமில் உள்ள 100 கொஸ்டினும் பார்ப்போம். ஸோ குரூப் 2 நடந்ததும் குரூப் 4 கேட்குறாங்க, குரூப் 4 கேட்டதும் குரூப் 2 கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஓவரால் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியம். ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் படித்தது அனலைஸ் பண்ணிக்கிறது ஈஸியாக எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சரை கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்கள். கரிசாலை, கையாந்தரை, தேகராசம், இது மூணுமே கரிசலாங்கண்ணியை குறிக்கிற பேர். இதில் சிங்கவல்லிங்கிற பெயர் மட்டும்தான் கரிசலாங்கண்ணியை குறிக்காதது. ஸோ ஆன்சர் சிங்கவல்லி. நெக்ஸ்ட் பாருங்கள். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. இதில் பயின்றுள்ள பொருட்கோளை கேட்டிருக்காங்க. இதில் நிரல் நிறை பொருட்கோள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பொருட்கோள் முக்கியம், அதில் உள்ள வகைகளும் எல்லாமே முக்கியம். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கேண்மை, இதோட எதிர்சொல் கேட்டிருக்காங்க. கேண்மை அப்படின்னா நட்புங்கிறது தான் அதோட ஒரிஜினல் பொருள். அப்போ அதோட எதிர்பொருள் பகை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். பாலை நிலத்திற்குரிய பறவைகள் கேட்டிருக்காங்க. பாலை நிலத்திற்குரியது புறா அண்டு பருந்து அப்படின்னு வரும். ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பாலை நிலத்திற்குரிய மலர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுக்கு அகப்பொருளில் வரும். நம்மளுக்கு 10th புக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அது திணைகளுக்குரியமே முக்கியமானது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். துறந்தார் பெருமை துணை கூறின் வைய திறந்தாரை எண்ணி கொண்டற்று. இதில் உள்ள மோனையை கேட்டிருக்காங்க. முதல் எழுத்து ஒன்றி வர்றது தான் மோனை அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஏற்கனவே இதை பற்றி போட்டிருக்கோம். இதில் உள்ள ஆர்டர் பாருங்கள். முதல் எழுத்து ஒன்றி வர்றது மோனையா. ஸோ துறந்தாரில் ஒன்று வந்திருக்கு, அடுத்து 2வது எழுத்துல வரல, அடுத்து 3வது வார்த்தையில் வந்திருக்கு, அடுத்து 4வதுல வரல. இப்படி 1, 3 இருந்ததுன்னா அது பொழிப்பு மோனை அப்படின்னு வரும். இதே இணை மோனை அப்படின்னா 1, 2ங்கிற ஆர்டரில் வரும். இதே ஒரு அப்படின்னு வந்துருந்தீங்கன்னா 1, அப்புறம் 2, 3ல் வராது, அடுத்து 4ல் வந்திருக்கும். இதே கூழை மோனைனா 1, 2, 3ங்கிற ஆர்டரில் வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். இன்பம் விழையான் இடும்பை இயல்பெனான் துன்பம் உறுதல் இளன். இதில் வந்துள்ள தொடைநயம் கேட்டிருக்காங்க. ஸோ முரண் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரெதிர் சொல் வர்றது தான் முரண். இப்போ பகல் அப்படின்னா இரவன் வரும், இன்பம் அப்படின்னா துன்பம்னு வரும். ஸோ இதில் இன்பம் துன்பம்ங்கிறது அடியில் வந்திருக்கு. இப்போ ஒரு 2 லைன் இருந்ததுன்னா அதுதான் அடின்னு சொல்லுவோம். ஸோ அடியில் வந்திருக்கிறதுனால அடி முரண் தொடை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரியவற்றுள், இந்த சொல்ல அசைப்பிரித்து சரியாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அசைப்பிரித்து அப்படின்னு வந்ததுன்னா இப்போ 2 குறில் எழுத்து வந்ததுன்னா அது நிறை. இதே ஒரு நெடில் எழுத்தோ ஒரு குறில் எழுத்தோ தனியாக வந்ததுன்னா அதுக்கு பேர் நேரு அப்படின்னு வரும். ஸோ இதில் பாருங்கள். அரி அப்படிங்கிறத 2 குறில் எழுத்தை பிரித்தாச்சு. அடுத்து ஏவாங்கிற 2 குறில் எழுத்து, அதாவது பக்கத்தில் மெய் எழுத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம கோடு போடணும். மெய் எழுத்தை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அடுத்து ஒரு தனி குறிலும் அடுத்து ஒரு மெய் எழுத்தும் இருக்குது. இதை நம்ம பிரிச்சுட்டோம். ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள். நிறை நிறை நேர் அப்படிங்கிறது தான் இதோட சரியான ஆன்சர். சொல்லுக்கு முதலில் மட்டும் வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஔகாரத்துக்கான தனியான மாத்திரை அளவு 2 வரும். இது சொல்லுக்கு முதலில் வரும்போது 1.5 மாத்திரை வரும். அது மட்டும் இல்லாமல் ஔகாரம் சொல்லுக்கு இடையிலும் வராது, இறுதியிலும் வராது. இது முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்க. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையோ என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை நன்னூல் வரும். இந்த முக்கியமான இலக்கணங்களை பற்றின விதிகள் எல்லாமே நன்னூலில் வரும். இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை குறிப்பிட்டதும் நன்னூல் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இணைவலு காலவலுலாம் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம டைரெக்டாக ஆன்சரை பார்ப்போம். கமலா சிறுத்தாய், இது காலவலுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. கமலா சிறுத்தாய்ங்கிறது நம்மளுக்கு திணைவலுவில் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொருந்தாததை கண்டறிய சொல்லியிருக்காங்க. டைரக்ட் ஆன்சர் பார்ப்போம். இந்தியா வென்றது, இது உவமையாகு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸும் பார்ப்போம். 5 கிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எடுத்தல் அளவை ஆகு பெயர், இது சரி. 4 லிட்டர் முகத்தல் அளவை ஆகு பெயர். ஒரு முண்டு ஊற்றுற மாதிரி இருந்தாலே அது முகத்தல் அளவை தான். இப்போது தண்ணி 2 லிட்டர், எண்ணெய் 2 லிட்டர் அப்படின்னு வருது எல்லாமே முகத்தல் அளவை. இதே அளக்கிறது அது நீட்டல் அளவை ஆகு பெயராக வரும். நெக்ஸ்ட்டு தொழில் பெயரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. வாங்குற ஒரு அடியெழுத்தை கொடுத்துட்டு அதுக்கு தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. தொழில் பெயர் அப்படின்னு வந்தாலும் அள்ளு தள்ளில் முடியணும். இதுதான் தொழில் பெயர். இப்படி வந்தால் நீங்கள் கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம். இப்போ வானு கொடுத்துருக்கிறது வருதல் அப்படின்னு வருதா, இதுதான் தொழில் பெயரில் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ அகர வரிசைப்படி அமைக்கிறதுனா ஒன்றும் இல்லை, அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறது தான் அகர வரிசை. இப்போ இது கா வரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்போது காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி, இதுதான் சரியான ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இனிய நண்ப, இதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை குறிப்பு பெயரச்சம். அடுத்தது எதிரொன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நொச்சி, உழிஞ்சை, வஞ்சி, காஞ்சி இது எல்லாமே நம்மளுக்கு புறப்பொருளில் வரும். ஸோ இதுக்கு சரியான இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போது நொச்சிங்கிறது மதில் காத்தல் அப்படிங்கிற வரும். நெக்ஸ்ட் கொஸ்டினை சொல்ல பொருளோட பொருத்த சொல்லியிருக்காங்க. இப்போ வனப்பு அப்படின்னா
அழகு அப்படின்னு வரும். அடவி அப்படின்னா காடு, வீறுனா வலிமை, அதே மதுரம்னா அழகு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்களும் அவங்களோட நூல்களும் கொடுத்துருக்காங்க. திரிகடுகத்தை எழுதினது நல்லாதனார், ஆசாரக்கோவையை எழுதினது பெருவாயின் மொழியனார், பழமொழி 400 மூன்றுரை அறையனார் எழுதியிருப்பாங்க. சிறுபஞ்ச மூலத்தை வந்து காரியாசன் எழுதியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு தமிழ் வீடு தூதோட ஆசிரியர் கேட்டிருக்காங்க. தமிழ் வீடு தூதோட ஆசிரியர் அறியப்படவில்லை. இது வந்து நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆன்சர் அறியப்படவில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் வந்து கேட்டிருக்காங்க. தவறானது. ஸோ இதுல குண்டலகேசி கொடுத்துருக்காங்க. இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தே இந்த பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாரதிதாசன். பாரதிதாசனோட முக்கியமான மேற்கோள்கள் யார் அப்படின்றது. ஸோ ஆன்சர் அப்பர். இது வந்து பெரிய புராணத்துல வர 63 நாயன்மார்களோட கதையில ஒன்றா வரும். அடுத்தது ரூபாய் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூபாய்ங்கிறது வந்து 4 அடி செய்யுளாக வந்து வரும். அடுத்தது அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. உருசியா நாடு. இது ரஷ்யா அப்படின்னு வரும். ஸோ இந்த கொஸ்டினை முக்கியமானது. இது வந்து நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இந்த கொஸ்டினும் வந்திருக்கு. அடுத்தது வைதோரை கூட வையாதே இந்த வையமும் பொய்த்தாலும் பொய்யாதே இதை வந்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடுவெளி சித்தர். நம்மளுக்கு சித்தர்களில் கடுவெளி சித்தர், திருமூலர், இவங்க 2 பேருமே முக்கியம். ஏன்னா இவங்க 2 பேரும் அதுதான் மோஸ்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வருது. ஸோ ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் கடுவெளி சித்தர். நெக்ஸ்ட்டு 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் தெரிவை. மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை இவங்க எல்லாருக்குமே வந்து வயதை வச்சு ஒரு குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிறது முக்கியமானது. அடுத்தது குமரகுருபரர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். குமரகுருபரர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் வந்து புலமை பெற்றவர். அடுத்தது உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வள்ளலார். நெக்ஸ்ட்டு இறைவடு பொருளால் கண்டது மறந்து உரைக்கோடு என கேட்டது தெரிதல் இதை வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மணிமேகலை. நெக்ஸ்ட்டு இது முக்கியமான கொஸ்டின். ஒன்றுகளாம் என திருப்பதிகம் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசர். பாம்பு கடிச்சிருக்கும், அந்த பாம்பு கடிச்சதா ஒன்றுகளாம் அப்படிங்கிற பாடல் பாடி திரும்பியும் அந்த விஷயத்தை அந்த பாம்பு வந்து எடுத்ததாக வரும். ஸோ இது முக்கியமான கொஸ்டின். நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது தமிழ் 3000 எனப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருமந்திரம். இதுவும் முக்கியமானது. அடுத்தது 9 நாளி உடுப்பவை 2 என்று பாடிய புறநானூற்று புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். உண்பவை நாழி உடுப்பவை 2 என்று கூறியவர் நக்கீரனார். உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அடுத்தது சீராபுராணத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின். ஆன்சர் உமரப்புலவர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஒளி மரபை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் காகம் கரையும், குதிரை கணைக்கும், அதே மாதிரி சிங்கம் முழங்கும், குயில் கூவும். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூலன் என்றும் இயற்பெயரை உடையவர் திருமூலர். ஸோ திருங்கிறது வந்து சிறப்பு பெயராக வரும். மூலனை தான் வந்து திருமூலர் அப்படின்னு ஆயிருக்கும். அடுத்தது ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பெரியார். இதையும் நம்மளுக்கு அடிக்கடி கேட்டிருக்க கொஸ்டின் தான். ஸோ இது முக்கியமானது. அடுத்தது இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் அகத்தியலிங்கம். நெக்ஸ்ட்டு நவ்வி இந்த சொல்லோட பொருளை வந்து கேட்டிருக்காங்க. நவ்வி அப்படின்னா மான் என்பது பொருள். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பசும்பொன் முத்துராமலிங்கம். இந்த சாதி நிறம் இதை வச்சு இன்னைக்கு வந்து கெஸ் பண்ணி அடிக்கலாம். அடுத்தது குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குளோரோஃப்ளோரோ கார்பன். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கால்டுவெல். அடுத்தது தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது.
தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இந்த கடித பகுதி யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மு. வரதராசனார். நம்ம கடிதங்களோடது முக்கியம் ஜவஹர்லால் நேருவோடது. இவங்க வந்து என்னென்னா இந்திரா காந்திக்கு எழுதியிருப்பாங்க. அதாவது புத்தகத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. பேரறிஞர் அண்ணா வந்து பொங்கலை பற்றி எழுதியிருப்பார். மூவா வந்து தமிழை பற்றி எழுதியிருப்பார். அடுத்தது, தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அது கூறியவர் யாருங்கிறதும் முக்கியமானது. அடுத்தது, காமராஜரின் அரசியல் குரு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சத்தியமூர்த்தி. சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இவரோட வீட்டில் தான் வந்து சுதந்திர கொடி ஏற்றியதாகவும் வரும். அடுத்தது, பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குறிஞ்சித்திட்டு. இந்த நூலை வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்க மாட்டார். அடுத்தது, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார்? ஆன்சர் கெல்லட். அடுத்தது, ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருத்தும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தருமம் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ராணி மங்கம்மாள். இந்த மகளிரின் சிறப்பு அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது, உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெறுது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டு கொடு. இந்த கூற்று யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யாருடைய கடிதத்தில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மு. வரதராசனார். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே மூவாவோட கடிதத்திலேருந்து 2 கொஸ்டின் கேட்டுட்டாங்க. அடுத்தது, சாதுவான் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் வந்து குறிப்பிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மணிமேகலை. இதில் தான் சாதுவான் வாணிகம் செய்ய கடல் கடந்து போனதாக வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது, ஒருத்தக மாடலில் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஆன்சர் பார்ப்போம். திருவரங்கம் வந்து ஸ்ரீரங்கம் அப்படின்னு வரும். அதே திருச்சிற்றம்பலத்தை வந்து சிதம்பரம் என்று கூறுவோம். திருமறைக்காட்டுக்கு வேதாரண்யம் அப்படின்னு பெயர். அங்கையர் கண்ணிக்கு மீனாட்சி என்பது பெயர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1981. நம்மளுக்கு புக்கில் வந்து 8 தமிழ் மாநாடு கொடுத்துருப்பாங்க. அதோட ஆண்டும் எங்கே நடந்ததும் கொடுத்துருப்பாங்க. அது முக்கியமானது. அடுத்தது, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் கண்ணதாசனோடது. கண்ணதாசன் அப்புறம் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவங்க 2 பேரோட பாடல்கள் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் அதிகமாக வருது. அவங்களோடதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் அப்படின்னு கூறியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் பாருங்க, மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஆன்சர் பார்ப்போம். களம், வங்கம், புனை, அம்பி. இது 4மே வந்து மரக்கலத்தை வந்து குறிக்குது. களம், வங்கம், புனை, அம்பி. நெக்ஸ்ட்டு, பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. மீனாட்சி என்பதற்கு அங்கையர் கண்ணி அப்படின்னு வரும். அதே மதுரவசனி அப்படின்னா தேன்மொழி பாவை அப்படின்னு வரும். அடுத்து, கச்ச நேத்ரி என்றால் வால் நெடுங்கண்ணி. விசாலாட்சி அப்படின்னா நீல் நெடுங்கண்ணி. இந்த பிறமொழி சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் இதுதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, பிழையற்ற தொடரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம சரியான ஆன்சர் பார்ப்போம். ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இந்த இடத்துல என்ன கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர். ஏன்னா நிறைய மாவட்டம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அங்கே முன்னாடி ஒரு போடுவோம். இது அமைச்சர் பதவிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பதவி. அதுக்கு முன்னாடி நம்ம ஓர் அப்படின்னு போடுவோம். மற்றது எல்லாம் அவருடைய மகன் சுற்றுலா மேற்கொண்டாருங்கிறது சாதாரணமாக வந்திருக்கு. அடுத்தது, மாகதம் எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாகதம் எனப்படுவது வித்தார கவி என்று பொருள் வரும். அடுத்து, அகத்திணையோட வகைகள் வந்து கேட்டிருக்காங்க. அகத்திணை 7 வகைப்படும். கரணத்தேர் என்பது டேஷ் என பிரியும் கேட்டிருக்காங்க. கரணத்தேர் அப்படிங்கிறத கரணத்து ப்ளஸ் ஏர் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு, மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இல்லார எல்லாரும் எள்ளுவர் செல்வரை. ஸோ இதுதான் சரியானது. திருக்குறளில் உள்ள வார்த்தையை எடுத்து அதை ரஃபில் பண்ணி போட்டு சரியான ஆன்சர் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இதுவும் அதே மாதிரி தான் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். இதுதான் சரியான விடை. அடுத்தது, பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் அப்படி கேட்டிருக்காங்க. பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டியது வந்து பகுதி அண்டு விதி. அதாவது ஒரு பொருளை ஒரு வார்த்தையை வந்து பிரிக்கும் போது அட்லீஸ்ட் அதில் பகுதி விகுதியாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்தது, உருவேனிலோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. உருவேனிலோட இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடரில் வந்து வரும். அடுத்து,
இறை செப்பு என்பன கீழ்கண்ட எந்த சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இறை செப்பு என்பது விடை அப்படிங்கிற சொல்லுக்கு வர வேறு சொற்கள். அடுத்து கீழ்காணும் தொடரில் சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பார்ப்போம். யானையின் கண்கள் சிறியன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யானையின் கண்கள் அப்படின்னு கொடுத்துருக்கும் போது பன்மையில் வருது. ஸோ பன்மைக்கு சிறியன என்பது சரியான விடை. ஓடையில் யானையும் யானையோட டேஷும் நின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட குட்டிக்கு உள்ள பெயர் கேட்டிருக்காங்க. யானைக்கு யானை கன்று அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன. அடுத்தது ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கேட்டிருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் என்பதற்கு குளிரூட்டும் பெட்டி என்பது தான் சரியான விடை. அடுத்தது கோ இந்த சொல்லோட பொருளை வந்து கேட்டிருக்காங்க. கோ என்பதற்கான சொல் அரசன். இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், முக்கியமானது பார்த்துக்கோங்க. அடுத்தது உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக பார்த்துருவோம். அத்தி பூத்தது போல அப்படின்னா அரிய செயல் அப்படின்னு வரும். உயிரும் உடம்பும் போல அப்படின்னா அப்படின்னு வரும். அதே மாதிரி ஆற்றில் கரை புலி அப்படின்னா பயனில்லை. அதே மாதிரி இடி விழுந்த மரம் போல அப்படின்னா வேதனை என்பது சரியான பொருள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி வரும். அடுத்தது அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கம் இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருவாசகம். இது நம்மளுக்கு ஏற்கனவே போட்ட வீடியோ ப்ரீவியஸ் இயர்லேயே வந்திருக்கு. அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கம்ங்கிறது திருவாசகம். ஸோ நம்மளுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக பார்க்குறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு. நம்மளுக்கு தமிழில் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினாக கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு கேட்குறாங்க. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது கேளல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கேளல் என்பதற்கு பன்றி என்பது சரியான விடை. பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆயன்மார்களும் அவங்க பிறந்த ஊரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் ஆன்சர் பார்ப்போம். திருஞான சம்பந்தர் பிறந்தது வந்து சீர்காழி. அதே மாதிரி திருநாவுக்கரசர் பிறந்தது திருவாமூர். சுந்தரர் பிறந்தது திருவெண்ணெய்நல்லூர். மாணிக்கவாசகர் பிறந்தது திருவாதவூர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் குறுந்தொகை. இந்த பாட்டை தான் நம்மளுக்கு வந்து சிவபெருமான் எழுதி கொடுத்து அதற்கு வந்து நக்கீரர் வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையதுன்னு கேட்டிருக்காங்க. தேம்பாவணி 3 காண்டங்களை உடையது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத இணையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ மேதினா எருமை வரும், சந்தம்னா அழகு வரும், அங்கனர் அப்படின்னா சிவன் வரும். ஸோ இப்போ இதுக்கு பொருந்தாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதில்ங்கிறதுக்கு பசு கொடுத்துருக்காங்க. இது தவறான ஆன்சர். அடுத்தது கொடுத்துருக்காங்க, அதாவது பொருளை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஆன்சர் பார்ப்போம். நயனம் அப்படின்னா கண்களில் வரும். அதே மாதிரி இந்து அப்படின்னா நிலவு, முறுவல் அப்படின்னா புன்னகை, அள் அப்படின்னா இருள் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாருங்க, நற்றினையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 8 தொகை நூல்களில் வந்து தொகுப்பித்தவர் எல்லாருமே முக்கியம். ஸோ நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னார் தந்த மாறன் வழுதி. அடுத்தது உரிய பொருளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. புரிசை என்பதற்கான பொருள் மதில் அப்படின்னு வரும். ஸோ புரிசை என்றால் மதில் அப்படின்னு ஆன்சர் வரும். அடுத்தது உருமு என்பதற்கான பொருளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உருமு அப்படின்னா இடிங்கிறது வரும். உருமு அப்படின்னா இடி. அடுத்தது குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குலசேகர ஆழ்வார் இயற்றியது 4000 திவ்ய பிரபந்தம் வரும். கள்ளவேடம் புனையாதே பல கங்கையில் உன்கடம் நனையாதே. இதில் வந்து கடம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடம் என்றால் உடம்பு அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை வந்து தேர்ந்தெடுக்க. எல்லா ஆப்ஷனும் பார்ப்போம். உமையால் பொற்கிணத்தில் அளித்த ஞான பாண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். அதாவது வந்து ஒரு குளத்தாங்கரையில் விட்டுட்டு போகும்போது அங்கே வந்து பார்வதி அம்மன் வந்து அவங்களுக்கு பால் கொடுத்ததாக வரும். அடுத்தது 220 தலங்களை வந்து வழிபட்டார் என்பது வரும். இதுவும் சரி. அடுத்தது திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டார் என்று வரும். இதுவும் சரியானது. அடுத்தது அப்போதையடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார் அப்படின்னு வருது. இது வந்து தவறானது. அப்போதையடிகளோட மகளை வந்து உயிர் பெற செய்தது வந்து அப்பரா வருவார். அடுத்தது உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் வந்து கேட்டிருக்காங்க. முதுமொழி மாலையில் உள்ளது வந்து 80 பாக்கள் வந்து கொண்டதாக இருக்கும். அடுத்தது சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1991. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்
மூன்றாம் நந்திவர்மன்? நந்தி கலம்பகன் வந்து மூன்றாம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டது. அடுத்த கொஸ்டின், 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நற்றிணை. இது வந்து எந்த அடைமொழியால் வந்து குறிப்பிட்டதுன்னு கேட்டிருப்பாங்க. நல் நற்றிணை அப்படின்னு வரும். அதே மாதிரி 8 தொகை நூல்களில் வந்து ரொம்ப பழமையானது வந்து புறநானூறு வரும். அடுத்தது, சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கம்பர். அடுத்தது, சரியான தொடரை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. இரட்டை காப்பியம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் தான் நம்ம இரட்டை காப்பியம் அப்படின்னு வழங்குவோம். அடுத்தது, வெள்ளிப்பிடி அருவா விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடிச்ச அருவா இந்த பாடலில் வந்து எந்த வகையை வந்து சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தொழிற்பாடலில் வந்து வரும். நம்மளுக்கு தொழிலை சார்ந்து வர்றதுனால இது தொழிற்பாடலாக வரும். அடுத்தது, யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாரதியார். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் அப்படின்னு பாடியது பாரதியார். அடுத்தது, தமிழ்நாட்டின் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமூக நாடகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கதரின் வெற்றி. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் கதர் வெற்றி. அடுத்தது, படித்து புரிந்து சரியான விடையளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே, நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இந்த லைனை வந்து யார் வந்து சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மூவா கடிதத்தில் தான் வந்து இதை அவர் சொல்லியிருப்பார். அடுத்தது, வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. 1930. முதல் வட்டமேசை மாநாடு 1930. அது 2வது 31 வரும். 3வது 32 வரும். அடுத்தது, பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. அடுத்தது, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் தமிழ் புக்கில் வந்து வருது. எட்வர்டு மை பிரிட்ஷியா வந்து ஓடும் குதிரையை வைத்து இயக்கம் படம் எடுத்தார். அதே எடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை வந்து கண்டுபிடித்தவர். ஈஸ்ட்மன் வந்து படச்சுருளை வந்து கண்டுபிடித்தவர். அதே மாதிரி பிரான்சிஸ் சென்கின்சு அப்படிங்கிறவர் வந்து இயக்கப்படத்தை வந்து எடுத்தவராக இருப்பார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது, பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1974 மே 8ஆம் தேதி தான் வந்து பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக அமர்த்தப்பட்டிருப்பார். அடுத்தது, தமிழர் புலம்பெயர காரணங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வணிகம் வேலைவாய்ப்பு. இந்த வணிகம் வேலைவாய்ப்பு காரணமாக தமிழர் வந்து புலம்பெயர்ந்ததாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு. ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம். குதிரையை வச்சு தான் முதல்ல இயக்கப்படம் வந்து எடுக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைக்கு டேஷ் வகைப்படம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2 வகைப்படும். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் 2 வகைப்படும். அடுத்தது, ஃபைனல் கொஸ்டின் வந்தியாச்சு. இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்துக்கு பெருமை சேர்க்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் சிங்கப்பூர் அண்டு மொரீஷியஸ். இதில் தான் வந்து குடியரசுத் தலைவர்களாக வந்து தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.